தெனாலிராமன் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி ஆன வடிவேலு தற்போது அப்படத்தின் இயக்குனர் யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் எலி என்ற படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக முதல் முறையாக சதா நடிக்கிறார். சிட்டி சினி கிரியேஷன் சார்பில் ஜி சதீஷ்குமார் தயாரிக்கிறார். வித்யாசாகர் இசையமைக்கிறார். இப்படத்தின் கதை 1970களில் நடப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மே மாதம் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்ற முடிவில் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார் இயக்குனர் யுவராஜ் தயாளன். சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் கூறியிருப்பதாவது, 1960களின் பின்னணியில் நடக்கும் கதையாக இந்த படம் உருவாகியிருக்கிறது. ஒரு கொள்ளை கூட்டத்தில் உளவாளியாக நுழையும் வடிவேலுவை அவர்களே ஒரு கட்டத்தில் கண்டுபிடித்து விடுகிறார்கள். வடிவேலுவை அவர்கள் துரத்த அவரோ பார்க்கிற போதெல்லாம் எலியை போல் ஓடி எஸ்கேப் ஆகிவிடுவார். ஒரு எலியை அடிக்கிறது எளிதான விஷயமா? இதுதான் மிகப்பெரிய நகைச்சுவையான காட்சிகளாக இருக்கும். படத்தில் அவருக்கு சண்டை காட்சியெல்லாம் இருக்கின்றன. ஆனால் அதுவும் காமெடியாக தான் இருக்கும். எலியை வைத்து வடிவேலு சார் ஏற்கனவே மிகப்பெரிய காமெடியை செய்திருக்கிறார். இருப்பினும் இந்த கதையை கேட்டவுடன் அவர் எலியின் பாடி லாங்குவேஜை தனது நடிப்பில் புகுத்தி அசைத்து விட்டார். ஒரு எலி எப்படி நுழையும், அது மற்றவர்களை பார்த்து எப்படி மிரளும் என்று முழுக்க முழுக்க தனது நடிப்பில் எலியை புகுத்தி நடித்திருக்கிறார். உளவாளி வேடம் என்பதால் வடிவேலு பலவிதமான கெட்டப்களில் வருகிறார். அந்த கெட்டப்களும் அதில் வடிவேலு செய்திருக்கும் காமெடியும் அனைவரும் கவரும். நடிப்பு தவிர அவர் இயக்குனர் விஷயத்தில் தலையிட மாட்டார். தெனாலிராமன் படம் முதல் இந்த படம் வரை நான் அவருடன் 3 ஆண்டுகளாக பழகி வருகிறேன். அவரை போன்ற ஒரு நடிகரை நான் பார்த்ததில்லை. எந்நேரமும் படத்தை இன்னும் நல்லா கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவருக்குள் இருக்கு. அவரோட இத்தனை வருஷ அனுபவங்களில் இருந்து சினிமாவை பத்தி நானும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட அவரை போய் தப்பா எழுதாதீங்க. அவர் ஹீரோவாக கிடைத்தது என் பாக்கியம் என்று இவ்வாறு யுவராஜ் தயாளன் தெரிவித்துள்ளார்.